இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மோமோஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம். 2 விதமாக பண்ணியிருக்கிறோம். வீட்லேயே சாஸ் ரெடி பண்ணி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவோட எல்லா பக்கமும் உப்பு படுறாப்புல கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு 2 கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சே வேக விடலாங்க. இப்போ நம்மளுக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு குடமிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த குடமிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1½ ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டி குறைச்சா சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தா பிறகு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி செடி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இதை ஆற விட்டுறலாம். பாருங்கள், நம்ம இப்போ கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே தூவி விட்டுட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1½ ஸ்பூனுக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. நல்லா சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி தூக்கி விட்டு நல்லா மடிப்பாக மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மடித்து எடுத்துகிட்டு மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், இது போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் மேலே உள்ள தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோமோஸை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. இதை ஆறின உடனே தனித்தனியாக எடுத்துக்கலாங்க, சூடாக எடுக்க வேண்டாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மோமோஸை இந்த தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா மிதமான தீயில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 வத்தல் சேர்த்துட்டு அதை நல்லா பொரித்து எடுத்துகிட்டு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வெடித்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வத்தல், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஆறவும் ஒரு ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாங்க. நம்ம அடித்து எடுத்துகிட்டு இருந்ததை கடாய்க்கு மாற்றிக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை இப்போ சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாஸ் இந்த மோமோஸில் எல்லா பக்கமும் படணுங்க. பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது நல்லா இன்னும் திக்கான கலருக்கு மாறுங்க. செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் எல்லா மோமோஸ்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதி இதை அப்படியேவும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மாணிக்கு ஒயிட்டாகவே எடுத்துருக்கிறேன். பாதி இதை சாஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். 2 விதமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். மேலே வறுத்து லைட்டாக தூவி விட்டுட்டு மல்லிச்செடி தூவி விட்டுருக்கிறேன்.
டேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. எங்கள் மம்மி இப்போ ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க, எங்கள் அம்மா நல்லா சமைக்கிறாங்கன்னு ரொம்பவே உங்களை பாராட்டுவாங்கங்க. அந்தளவுக்கு இந்த மோமோஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.